Everybody, good morning everybody என்று 40 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த பாடசாலை இதே மண்டபத்தில் சொல்லிவிட்டு அடுத்து எதுவும் பேச முடியாத நிலையில் ஒரு பேச்சு போட்டியிலிருந்து டிஸ்குவாலிஃபைட் ஆகி இறங்கி சென்ற நான் மீண்டும் 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மேடையில் வார்த்தைகள் முட்டுகின்ற ஒரு உணர்ச்சி வசமான சூழ்நிலையில் உங்களுடைய வில்லுப்பாட்டு ஆக்கி வைத்து வாயடைத்த நிலையில் நான் பேச எழுதியிருக்கிறேன். முகத்தில் ஒன்றும் முதுகில் ஒன்றும் பேசுகின்ற முகமற்ற மனிதர்களின் தீங்குகளில் இருந்தும் பாதுகாவல் தேடுகின்றேன். உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றும் வைத்திருக்கின்ற வஞ்சக புகழ்ச்சியாளர்களின் வஞ்ச புகழ்ச்சியின் தீங்குகளில் இருந்தும் பாதுகாவல் தேடுகின்றேன். மனிதர்களின் உள்ளங்களில் ஊசலாட்டங்களையும் வீண் சந்தேகங்களையும் விதைத்து விடுகின்ற சூனியக்கார மோசடிக்காரர்களின் தீங்குகளில் இருந்தும் பாதுகாவல் தேடுகின்றேன். கூட இருந்து குளிப்பறிக்கும் நயவஞ்சகர்களின் சூழ்ச்சிகளில் இருந்தும் பாதுகாவல் தேடுகின்றேன். வெந்தனச் சூரியனும் தன்னொளி சந்திரனும் வெறும் தரையும் பயிர் நிலமும் ஆர்ப்பரிக்கும் மலைகடலும் அழகாக ஆக்கிவிட்டு ஆளுகின்ற அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாவுக்கே அனைத்து புகழும் என கூறி அல்லாவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். இந்த நிகழ்வு ஒரு உணர்ச்சி பொங்குகின்ற ஒரு நிகழ்வு. அக்கரைப்பற்று மண்ணின் ஒரு வரலாற்று நிகழ்வு. இந்த நிகழ்வில் சில நிமிடங்கள் பேசுவதற்கு கிடைத்தமை எனது வாழ்க்கையில் பெற்ற ஒரு பாக்கியமாக நான் கருதுகின்றேன். கடந்த 3 தசாப்தங்களுக்கு மேலாக அக்கரைப்பற்று மண்ணுக்கு அரசியல் தலைமை கொடுத்து கொண்டிருக்கின்ற தேசிய காங்கிரசின் தேசிய தலைவர், அக்கரைப்பற்று மாநகர முதல்வர், இந்த பிராந்தியத்தின் கல்விக்காக பல்வேறு சேவைகளை செய்திருக்கின்ற நமது முதல்வர் அல்ஹாஜ் ஏஎல்எம் அத்தாவுல்லா அவர்கள் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வில் அவரை விழித்துக் கொள்கின்றேன். அக்கரைப்பற்றில் இருக்கின்ற பிரதானமான பெண் பாடசாலை ஆகிய இந்த பாடசாலை ஒரு பெண் ஆளுமையின் நாள் ஆளப்பட வேண்டும், ஒரு அதிபர் வேண்டும் என்பது அவருடைய நீண்டகால கனா. அந்த கனாவினை அவர் தன்னுடைய சொந்த மருமகளை கொண்டு நனவாக்கிய ஒரு தருணத்திலே நாங்கள் இருக்கின்றோம். அக்கரைப்பற்று ஆயிஷா பாலிகா மகாவித்யாலயம் என்ற பெயரில் இருந்துதான் இந்த பாடசாலைக்கான ஒரு பெண் அதிபரை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகள் செய்யப்பட்டது. 2015-16 ஆண்டுகளில் அவருடைய பாராளுமன்ற பிரதித்துவம் இல்லாமலாகி இருந்த சூழ்நிலையில் கூட தான் கொண்ட அந்த எண்ணத்தை நினைவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த பாடசாலையின் பெண் அதிபராக இந்த அதிபரை கொண்டு வந்ததில் முழு மூச்சாக இருந்தவர் அப்போதைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த முன்னாள் அமைச்சர் அவர்கள். அவருக்கு உதவியாக இருந்தவர் கிழக்கு மாகாண சபையுடைய முன்னாள் அமைச்சர், இன்றைய பாராளுமன்ற உறுப்பினர் MS உதுமாலப்பை அவர்கள் அதற்கு துணை நின்றார்கள் என்ற வகையில் அவரை இந்த இடத்தில் நான் நினைவுபடுத்தியாக வேண்டும். அவரை விழித்துக் கொள்கின்றேன். அதுபோல இன்றைய நாளின் கதாநாயகி எங்களுடைய பைசானா ஆண்டி அவர்களை விழித்துக் கொள்கின்றேன். இங்கு முன்வரிசையில் அல்ல, கடைக்கோடியில் இருக்கின்ற ஒவ்வொரு மாணவர்களும் விழிக்கப்பட வேண்டியவர்கள், விழிப்பு குறித்தானவர்கள். ஆனாலும் ஒவ்வொருவராய் விழித்தால் இன்று நான் பேசி முடிக்க முடியாது என்பதால் எல்லோரையும் விழித்ததாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கே இந்த தருணத்திலே வில்லுப்பாட்டில் தொட்டு தொடங்கலாம் நினைக்கின்றேன். 4ஆம் குறிச்சி விதானை என்று ஒருவர் இருந்தார். அந்த 4ஆம் குறிச்சி விதானையார்
இப்பொழுது இருக்கின்ற முனவ்வரா ஜூனியர் கல்லூரிக்கு முன்னால் இருக்கின்ற அந்த வளவில் தான் இருந்தார். அங்கே கதீசா உம்மாவை திருமணம் முடித்தார். கதீசா உம்மாவின் பிள்ளைகள் சாமானியமானவர்கள் அல்ல. கதீசா உம்மாவின் மூத்த பிள்ளை அனிவா மாஸ்டர். அனிவா மாஸ்டர் என்பவர் அக்கரைப்பற்று அல் முனவ்வரா வித்யாலயத்தின் அதிபராக இருந்து ஓய்வு பெற்ற ஒரு மூத்த அதிபர். அவருடைய சகோதரிகள் இருக்கிறார்கள். அவருடைய மூத்த மகள் எங்களுடைய ரவுஃப் ஆசிரியர், ரவுஃப் பிரதிக்கல்வி பணிப்பாளர் ரியால் சார் அவர்களுடைய உம்மா. நாங்கள் ஆலம்மா என்றுதான் அவரை சொல்லுவோம். அவரை அடுத்து அவருக்கு நாலாங்குறிச்சி விதானின் 3வது மகள் தான் சஃபியா உம்மா. சஃபியா உம்மாவுக்கு அடுத்ததாக சவரா உம்மா என்ற ஒரு சகோதரி இருக்கிறார். அவருக்கு கரிமா டீச்சர், இஃபாசா கரிமா டீச்சரின் உம்மா, இஃபாசா ஆசிரியனுடைய உம்மம்மா அவர் இருக்கிறார். அவருக்கு அடுத்ததாக ஷஹீது விதானே என்று சொல்கின்ற ஒரு ஓய்வு பெற்ற கிராம உத்தியோகத்தர் மரணமடைந்து விட்டார். அடுத்தவர் செயின்ட் மாஸ்டர் என்று எல்லோரும் அறிகின்ற அக்கரைப்பட்டில் ஒரு காலத்தில் தவிசாளராக இருந்த, அக்கரைப்பட்டின் அரசியலின் அடையாளமாக இருந்த செயின்ட் மாஸ்டர் அதிபராக இருந்து ஓய்வு பெற்றவர் அவர். அடுத்தது அல் முனவ்வராவின் முன்னால் இப்பொழுதும் வசித்துக் கொண்டிருக்கின்றவர்களுடைய தாய், நாங்கள் சாட்சி என்றுதான் எல்லோருமே சொல்வார்கள், செயின்ட் பிவி டாக்டர் வஃபா ஜுமானி டீச்சர், ரஃபாஹா டீச்சர் ஆகியோருடைய தாயார். நான் ஏன் இதை சொல்கின்றேன் என்றால், பைசானா டீச்சர் சும்மா நேற்று பெய்ந்த மழைக்கு முளைத்த காளான் அல்ல என்பதனை சொல்வதற்காக. அவருடைய அந்த உயிரணுவில் அந்த பலம் இருக்கிறது. 2 மூத்த அதிபர்கள் அவருடைய மாமாமார், அனிவா மாஸ்டர், செயின்ட் மாஸ்டர். பக்கத்தில் இருக்கின்ற முதல்வர் என்றால் யார்? அவரும் ஒரு மாமாதான். இவர்கள் 4ஆம் குறிச்சி விதானையின் பரம்பரை என்றால் அவர் 2ஆம் குறிச்சி விதானையினுடைய ஆமதலப்பை மரைக்காருடைய மகன், சாலியா உம்மாவுடைய மகன், சாலியா உம்மா கதீஜா உம்மாவின் சகோதரி. ஆக நாங்கள் எல்லோருமே உறவுக்காரர்கள். இவர்கள் எல்லோரும் அக்கரைப்பட்டின் மூத்த குடி, பெரிய பள்ளியின் ஆட்சிக்குடி, பணியிட்டுக்குடியின் உறுப்பினர்கள். இது குலப்பெருமை குடிப்பெருமை பேசுகின்ற தருணம் அல்ல. இருந்தாலும் எங்களை அடையாளப்படுத்துவதற்காக இறைவன் ஆக்கி வைத்த விடயத்தை நாங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும். இப்படியாக சஃபியா உம்மா, அவருடைய தந்தையின் பெயரும் முகமது இஸ்மாயில், அவருடைய கணவனின் பெயரும் முகமது இஸ்மாயில். சஃபியா உம்மா இன்னொரு முகமது இஸ்மாயிலை திருமணம் முடிக்கிறார். சஃபியா உம்மாவிற்கு 7 பிள்ளைகள். 7 பேரில் மூத்தவர் எனது உம்மா. இதில் இன்னொரு விடயம் இருக்கிறது. இன்று ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி எனது உம்மாவின் பிறந்த நாள். என்னுடைய உம்மாவுக்கு இன்றைக்கு 72வது பிறந்த நாள். இந்த மேடையில் வைத்து உம்மாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்வதற்கு கிடைத்ததற்கு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறுகின்றேன். 2வது எங்களுடைய சாட்சி இறுதியாக அக்கரைப்பற்று வலய கல்வி பணிமனையில் இருந்து சிரேஷ்ட நிர்வாக உத்தியோகத்தராக ஓய்வு பெற்று சென்ற ஆயிஷா பிவி ஃபலிலுல் ஹக் அவர்கள். அவருடைய பிள்ளைகள் தான் டாக்டர் நஹ்தியா, அட்டாளச்சேனை பிரதேச செயலகத்தினுடைய உதவி பிரதேச செயலாளர், இந்த பாடசாலையினுடைய பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தில் இருக்கின்ற இலங்கை நிர்வாக சபை உத்தியோகத்தர் நஹீஜா முசஃபிர் அவர்கள் என்று அவருடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள். அடுத்ததாக எங்களுடைய இன்னும் ஒரு சாட்சி லரீஃபா உம்மா மரணமடைந்து விட்டார். அவருடைய 2 ஆண் பிள்ளைகள் இன்றும் நல்ல நிலையில் இருக்கிறார்கள். ஒருவர் நீர்வளங்கள் வழிகாலம் சபையிலே கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார். 3வதாக எங்களுடைய இன்னும் ஒரு
சாட்சி ஜமீலா டீச்சர் இதே பாடசாலையிலே கல்வி கற்பித்து ஓய்வு பெற்று இப்பொழுது ஓய்வில் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளும் நல்ல நிலையில் இருக்கிறார்கள். அடுத்ததாக எங்களுடைய மாமா, ஒரே ஒரு மாமா ஆரிஃபீன் அவர்கள் 1986ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 19ஆம் திகதி பாசிச விடுதலை புலிகளின் கன்னிவெடி தாக்குதலிலே கொலை செய்யப்பட்டார். அவர் அடுத்தவராக இருந்தார். அதற்கடுத்து உசைமா டீச்சர் இதே பாடசாலையில் இருந்து ஓய்வு பெற்று சென்றவர் இருக்கிறார். எனவே எங்களுடைய உம்மம்மாவினுடைய கடைசி பிள்ளைதான் இன்று 60 வயதில் ஓய்வு பெறுகின்ற எங்களுடைய பைசானா டீச்சர். அந்த அல் முனவ்வரா வீதிக்கும் ஜின்னா வீதிக்கும் இடையில் ஒரு ஒழுங்கை இருக்கிறது. அந்த ஒழுங்கை இந்த பிராந்தியத்தின் கல்வி வளர்ச்சியில் அபூர்வமான பல சாதனைகளை செய்த ஒழுங்கை. அனிவா மாஸ்டர் அதிபராக இருந்த காலத்தில் நாங்கள் அவரை வீட்டில் கண்டதை விட அல் முனவ்வரா பாடசாலையில் கண்டதுதான் அதிகம். அவரை நாங்கள் மாலையிலும் அங்கு காண முடியாது. அதே போல அந்த தெருவில் இருந்து பல அதிபர்கள் உருவாகி இருக்கிறார்கள். அது அங்கு பிறந்தவர்கள் மாத்திரமல்ல, வந்தவர்களும் அதிபர்களாக வந்திருக்கிறார்கள். எங்களுடைய ஜமீலா ஆண்டியினுடைய கணவர், நாங்கள் ஜமீலா ஆண்டி அங்கிள் என்று தான் சொல்லுவோம், நசீர் ஆசிரியர் அவர்கள் அட்டாளச்சிறை தேசிய பாடசாலையிலே பிரதி அதிபராக இருந்து ஓய்வு பெற்றார். அவரையும் நாங்கள் வீட்டில் காண்பதில்லை. எங்க அங்கிள் எங்க ஸ்கூல்ல. அடுத்து உசைமா டீச்சருடைய கணவர் மனூன் ஆசிரியர், அவர் ஓய்வு பெற்றாம் என்று சொல்கிறார்கள். இன்னும் அவரை நாங்கள் வீட்டில் காணவில்லை. இன்னமும் அவர் அல் முனவ்வராவில் தான் இருக்கிறார். ஜவாத் சார் கூட்டிக்கு போன உவைசரும் உருவார் எல்லாரும் போற கட்டம் வந்துட்டு எப்போட போறாரோ தெரியும். அடுத்ததாக இன்று ஓய்வு பெறுகின்ற அதிபருடைய கணவர் ஹார்தீன் அதிபர் அவர்கள், அவரும் இலுக்குச்சேனை GMMSல அதிபராக இருந்து ஓய்வு பெற்றார். அவரையும் ஓய்வு பெறும் வரை நாங்கள் வீட்டில் காணவில்லை. அதுபோலத்தான் ஃபைசான் ஆண்டியையும் அதிபராக பொறுப்படுத்ததிலிருந்து நாங்கள் அவரை வீட்டில் காண்பதை விட தேடி போனால் உம்மா எங்க, ராவை 8 மணிக்கு போனால் உம்மா எங்க ஸ்கூல்ல என்ற பதில்களோடு தான் நாங்கள். ஆகவே குடும்ப உறுப்பினர்களாக நாங்கள் இவருடைய பல விடயங்களை நாங்கள் சகித்துக் கொண்டிருக்கின்றோம், உணர்ந்து கொண்டிருக்கின்றோம், புரிந்து கொண்டிருக்கின்றோம். அவரை நீங்கள் ஒரு அதிபராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஒழுங்கை ஒரு அபூர்வமான ஒழுங்கை என்றால் அது அக்கரைப்பட்டுக்கு மாத்திரமல்ல, பொத்துவிலை சேர்ந்தவர்கள், கணுவிலையைச் சேர்ந்தவர்கள், கணேவல் வலையைச் சேர்ந்தவர்கள், இறக்காமத்தைச் சேர்ந்தவர்கள் என்று பல ஊர்களைச் சேர்ந்தவர்களை கல்வித்துறையிலே வளர்த்துவிட்ட ஒரு ஒழுங்கை அது. அங்கே ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்பதற்கு உதாரணம் தான் சவியா உம்மா. இந்த பைசானா டீச்சர் 2 வயதை நிரம்பிய குழந்தையாக இருக்கின்ற பொழுது தன்னுடைய கணவரான முகமது இஸ்மாயிலை ஏற்பு வழிக்கு பலி கொடுத்தார். அப்பொழுது என்னுடைய தாய்க்கு 14 வயது, கடைசி சாட்சிக்கு 2 வயது. எல்லா பிள்ளைகளையும் கஷ்டப்பட்டு ஊரார் பிள்ளைக்கு ஊட்டி வளர்க்கின்ற மற்றவருடைய பிள்ளைகளை கொண்டு வந்து போர்டிங் நடத்தி அவர்களுக்கு உணவளித்து அந்த பிள்ளைகளை வழி நடத்தி அவர்களை வாழ்க்கையில் உயர்த்தி விட்டதன் விளைவு சஃபியா உம்மாவுடைய 7 பிள்ளைகளும் உயர்தரம் வரை கற்றார்கள். என்னுடைய தாயை தவிர மற்ற 6 பேரும், வில்லுப்பாட்டில் 5 பேர் என்று சொல்லப்பட்டது, 6 பேருமே அரசு உத்தியோகங்களை பெற்றார்கள். லரீஃபா உம்மா அவர்களும் கேஷுவல் சர்வீஸாக கரடையனாறு விவசாய பண்ணையிலே ஒரு நியமனம் பெற்றிருந்தார். ஆனாலும் துரதிர்ஷ்டவசம் அவருடைய ஆண் பிள்ளை தொழில் கிடைத்து 8வது நாள் கொலை செய்யப்படுகிறார். அந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய தாய் மாத்திரம்தான் திருமணம் முடித்திருக்கிறார். நிலைமையை பாருங்கள். 7 பிள்ளைகள், கணவர் மரணித்து விட்டார், நம்பியிருந்த ஒரே ஒரு ஆண் பிள்ளையும் மரணித்து விட்டது. ஆனாலும் அந்த ஆலமரம்
அசையவில்லை. அத்தனை துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கி நின்றது. இப்பொழுது அந்த ஆலமரத்தின் விழுதுகள் 7 பிள்ளைகள் ஊடாக 16 பேரப்பிள்ளைகள், பேரப்பிள்ளைகளின் பிள்ளைகள் என்று மொத்தம் 60 பேர் ஒரு குடும்பமாக இன்று வரைக்கும் ஒன்றாக நாங்கள் நிற்கின்றோம் என்றால் அந்த அடிமரம் சபியா உம்மாவை நாங்கள் மறக்க முடியாது. எங்களுடைய உம்மம்மா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எங்களுக்கு சொல்வார், நான் ஒரு வேளை உணவுக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளை வளர்த்திருக்கிறேன், ஆகவே நீங்கள் உங்களுக்கு முடியுமானவரை மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்பதை எங்களுக்கு ஊக்குவித்திருக்கிறார். அந்த வகையில் தான் எங்களுடைய சாட்சி அந்த ஒழுங்கையில் இருக்கின்ற இறுதி அதிபர் இன்று ஓய்வு பெறுகின்றார். ஆனால் அந்த ஒழுங்கை இன்னும் அதிபர்களை உருவாக்குவதற்கான தகைமையை, பொட்டன்ஷியலை கொண்டிருக்கிறது என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு நல்ல அதிபர் என்பவர், ஒரு நல்ல நிர்வாகி என்பவர் எப்பொழுதும் எல்லோருடைய மகிழ்ச்சியையும் எல்லோருடைய வரவேற்பையும் எல்லோருடைய பாராட்டுதல்களையும் பெற முடியாது. உங்களை எல்லோரும் பாராட்டுகிறார்கள் என்றால், உங்களை எல்லோருமே தலையில் தூக்கி ஆடுகிறார்கள் என்றால், உங்களுக்கு யாருமே எதிர்ப்புகள் இல்லை என்றால் நீங்கள் ஒரு நல்ல நிர்வாகி கிடையாது என்பதுதான் என்னுடைய அர்த்தம். ஆகவே உங்களுக்கு எதிர்ப்புகள் இருக்கிறதா, உங்களுக்கு விமர்சனம் இருக்கிறதா, நீங்கள் ஒரு நல்ல நிர்வாகியாக, சிறந்த நிர்வாகியாக நீங்கள் செய்து முடித்திருக்கிறீர்கள் என்ற உள தைரியத்தோடு இருங்கள். சில சந்தர்ப்பங்களிலே நாங்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும். என்னை பொறுத்தவரைக்கும் அக்கரைப்பற்று ஆயிஷா முஸ்லிம் மகா வித்தியாலயமாக இருந்த பாடசாலை அக்கரைப்பற்று முஸ்லிம் ஆயிஷா, அக்கரைப்பற்று ஆயிஷா முஸ்லிம் மகளிர் கல்லூரி என பெயர் மாற்றம் பெற்றது உங்களுடைய காலத்தில். அந்த பெயர் மாற்றத்தோடு வீறு நடைபோடுகின்ற இந்த கல்லூரியில் இருந்து இன்று ஒரு ராட்சசி விடைபெறுகிறாள். யார் அந்த ராட்சசி? முடியுமானால் கூகுளில் தேடி பாருங்கள். ராட்சசி என்ற ஒரு தமிழ் திரைப்படம் இருக்கிறது. அந்த ராட்சசி திரைப்படத்திலே ஒரு பெண் ஆளுமை தன்னுடைய இராணுவ சேவையிலிருந்து விடுவிப்பு பெற்றுக் கொண்டு வந்து தூர்ந்து போயிருந்த ஒரு பாடசாலையை மீட்டெடுக்கின்ற ஒரு போராட்டம் தான் அந்த ராட்சசி திரைப்படம். எனவே பைசானா ஆசிரியை என்பவர் இந்த பாடசாலையின் ஒரு ராட்சசியாக இருந்து விடைபெற்று செல்கிறார் என்பதில், அவரை விடைபெற்று பெற்றுக்கொள்கிறோம் என்பதில் நாங்கள் பெருமை அடைகிறோம். இந்த குடும்பம் சார்பான அந்த உரைக்கு ஏன் நான் அழைக்கப்பட்டேன் என்பதற்கு கூட ஒரு காரணம் இருக்கிறது. ஃபைசானா, எனக்கு நஜிமா என்பதை விட ஃபைசானா தான் இலகுவான பெயர். ஃபைசானா ஆண்டியினுடைய முதலாவது தொகுதி மாணவர்களுள் நானும் ஒருவர். அக்கரைப்பற்று முனவ்வரா வித்தியாலயத்திலே அவர் முதலாவது நியமனம் பெற்று வந்த பொழுது அவருடைய மாணவர்களுள் நானும் ஒருவர். அப்பொழுது எனக்கு சுற்றாடல் பாடம் படிப்பித்தார். இந்த மேடையில் இதை பதிவு செய்தாக வேண்டும். எனக்கு அவர் சுற்றாடல் பாடம் படிப்பித்தார். பரீட்சையில் எல்லா வினாக்களுக்கும் மிகச் சரியாக விடை எழுதியிருந்தேன். ஆனாலும் எனக்கு 98 மார்க்ஸ் தான் போடப்பட்டது. 2 மார்க்ஸை காணவில்லை. போய் கேட்டேன், எனக்கு எல்லாம் சரி போட்டிருக்கேன், ஏன் 98, ஏன் 100 இல்லை? அது ஒரு எழுத்து போல இருக்கு, அதுக்கு 2 குறைய. நாங்கள் தமிழ் பாடமா எழுத்து போடைக்கு மார்க்ஸ் குறைக்க? இல்லை இல்லை, புறவுதான் பழங்கிச்சு. அதுக்குள்ள வேறொரு ரகசியம் இருக்கு. என்ன? ராத்தாட மகனுக்கு 100 போட்டேன்னு சொல்லுவாங்கயாம். அவனுடைய இந்த நேர்மையினால் பாதிக்கப்பட்ட முதலாவது நபர் நான். நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் இருக்கின்ற பொழுது சில வேளைகளில் நெருங்கியவர்கள், குடும்ப உறுப்பினர்கள் அதனால் பாதிக்கப்படுவது அதிகம். நம்மளை மற்றவர்கள் பிழையாக நினைத்துவிடக் கூடாது என்பதற்காக அதிகம் நெருக்குவாரங்களுக்கு உட்படுகின்றவர்கள் சொந்தக்காரர்கள் தான். ஆகவே அவருடைய முதலாவது மாணவர் தொகுதியில் இருந்த நான்
நீட்ட கம்புதான், முடக்கு கம்பு இல்லை என்பதற்காக முதலாவது குத்து வாங்கியவன் நான். ஆனாலும் அதில் ஒரு சந்தோஷம் என்னவென்றால் 60 வயதில் ஓய்வு வரும் வரைக்கும் 88 தொடங்கி 2026 வயமான 38 வருட காலத்தில் அவர் அதே நேர்மையையும் அதே நெஞ்சுரத்தையும் அதே உறுதியையும் கொண்டிருக்கின்றார் என்பதில் நாங்கள் சந்தோஷம் அடைகின்றோம். அது மாத்திரமல்ல, இரவு அவருக்கு நாங்கள் கேக் வெட்டினோம். பர்த்டேக்கு கேக் வெட்ட நேரம் அவருடைய மகன் ஆதியாசன் என்னை கூப்பிட்டு சொன்னார், காக்கா நீங்க வாங்கோ. ஏண்டா? இல்லாக்கா அவ என்ன கூப்பிட்றதுக்கு, என்ன ஆதியாசன் என்று கூப்பிட்றதுக்கு முந்தி 3 தரம் பைஜ் பைஜ் பைஜன் கூப்பிட்டு ஆதியாசன் வாண்டு கூப்பிடுவா, நீங்க போங்க, நீங்க அவட மூத்த புள்ளன்னு சொன்னார். ஆகவே நான் அவருக்கு பிள்ளையாக இருந்திருக்கிறேன், அவனுடைய மாணவனாக இருந்திருக்கிறேன், அவருக்கு தம்பியாகவும் இருந்திருக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் அவர்களுக்கு, என்னுடைய தாயின் சகோதரிகளுக்கு நான் தான் மூத்த பிள்ளையும் நான் தான் தம்பி. எனவே அந்த வகையில் அவ சார்பில் இந்த உரையை நிகழ்த்துவதற்கு முழுமையான தகுதியுடையவன் நான் நம்புகின்றேன். அது மாத்திரமல்ல, நம்ம ஊரில் ஒரு கதை இருக்கு, ஒரு சாத்திரக்காரல்ல கதை. ஒரு பூவை நினைச்ச பூ மல்லிகைப்பூ, பூ வெள்ளேண்டா கொக்கண்டா பறக்கும் மட நீ வெளிநாட்டுக்கு போற என்று சாத்திரம் சொன்னது போல தர்க்கப்போலி நியாயப்போலி என்று அவர் லொஜிக்ல படிப்பிக்கிற நேரம், 94களில் பிள்ளைகளுக்கு படிக்கிற நேரம் என்ற காதிலே முழும் இன்டிரெக்டான மாணவன் என்ன காகம் கருப்பு, ஆகவே கருப்பெல்லாம் காகம், இதென்ன தர்க்கம் என்று கேட்பா, விட சொல்லுவாங்க. நானும் படித்திருக்கிறேன், அதிலும் நான் அவனுடைய மாணவனாக இருந்திருக்கிறேன். மாத்திரமல்ல, அந்த நேரம் 94ஆம் ஆண்டுகளில் ஸ்டென்சில் கட் பண்ணி ரோனியோ சுத்தி பாஸ் பேப்பரை கொண்டு வந்து தன்னுடைய மாணவர்களுக்கு அவ கற்பிப்பதற்கு தயாராகின்ற பொழுது ஒரு உதவியாளராக, ஒரு அசிஸ்டனாக, கோர்த்து கொடுப்பவராக, ஸ்டெப்லர் அடிப்பவராக அந்த ஸ்டென்சிலை வாங்கி கொண்டு வர அவருக்கு உதவி இருக்கிறேன் என்ற வகையிலும் அவர் சார்பில் உரையாற்றுவதற்கான பூரண தகுதியும் உரிமையும் எனக்கு இருக்கிறது. எனவே இந்த சூழலில் நீங்கள் இந்த பாடசாலை சமூகம் அவரை கொண்டாடி இருக்கிறீர்கள், கொண்டாடி தீர்த்திருக்கிறீர்கள், அவருக்கு இன்று மகுடம் சூட்டுகின்றீர்கள். இந்த பாடசாலையுடைய அபிவிருத்தி சபை, இந்த பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்று சபையுடைய உறுப்பினர்கள், குறிப்பாக அதனுடைய செயலாளர் சகோதரர் இர்ஃபான், அவரும் நானும் ஒரே தினத்தை பிறந்ததியாக கொண்டவர்கள். சகோதரர் இர்ஃபான் அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்றேன். அதுபோல இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடாது என்றும் புத்தகம் வெளியிடப்படக்கூடாது என்றும் 0.00001% நினைத்த பொழுதிலும் கூட அது நடந்தே ஆக வேண்டும் என்பதில் தீர்க்கமாக முன்னின்று உழைத்த அக்கரைப்பட்டு மாநகர சபை உறுப்பினர் எஸ்டிசி உறுப்பினர் சகோதரர் பாசித், சரா டெக்ஸ்டைலுடைய உரிமையாளர் தொழிலதிபர் சகோதரர் ஃபஜீல் போன்றவர்களுக்கு இந்த இடத்தில் நாங்கள் நன்றி செலுத்தியாக வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல 99.99% நீங்கள் மகிழ்ச்சி படுத்தி இருக்கிறீர்கள். அந்த 0.01% இல்லை என்றால் தான் நீங்கள் தோற்று போயிருக்கிறீர்கள். அந்த 0.01% தான் உங்கள் வெற்றியின் அடித்தளம் என்பதை நாங்கள் குடும்பம் சார்பாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனாலும் இந்த இடத்திலே இந்த பாடசாலையின் எதிர்காலம் தொடர்பில் அந்த 0.01% என்றுமே சவாலாக இருக்கும் என்பதில் இந்த வில்லுப்பாட்டுக்கு ஓம் என்று சொன்ன மேயர் அவர் வளமையாக சொல்கின்ற ஓம் எலுவா என்று இல்லாமல் ஓம் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே அது நிச்சயமான ஓமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். எனவே இந்த சந்தர்ப்பத்திலே குடும்பம் சார்பாக ஒரு ஏற்புரை நிகழ்த்துவதற்கு, நன்றியுரை நிகழ்த்துவதற்கு எனக்கு தந்த இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி, இந்த பாடசாலையின் ராட்சசியை நாங்கள் விடுவித்து வீடு கொண்டு செல்கின்றோம், நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கின்றோம். ஆனால் அவர் ஒருவர் மாத்திரமல்ல, அவர் பல ராட்சசிகளை
இந்த அரங்கிலே உருவாக்கி இருக்கிறார் என்பதற்கு முதற்சான்று இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகின்ற உதவி அதிபர் அவர்கள், இந்த மேடையிலே உரையாற்றிய பிள்ளைகள், வில்லுப்பாட்டை பாடிய மாணவிகள். எனவே ஒரு ராட்சசியைத்தான் நாங்கள் கொண்டு போகின்றோம். பல ராட்சசிகள் இங்கே இந்த பாடசாலையிலே கடந்த பல ஆண்டுகளாக புடம்போடப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக எங்களுடைய சாட்சி பங்களித்திருக்கின்றார். அவரை நீங்கள் கொண்டாடி தீர்த்திருக்கிறீர்கள். இந்த கொண்டாட்டம் இன்ஷா அல்லாஹ் அவருடைய மரணம் வரை தொடரும். அதற்கு நாங்கள் என்றும் நன்றியுடையவர்களாக இருப்போம் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்ற. நன்றி. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.